அண்மைச் செய்தி. தமிழ்நாட்டில் அந்நிய முதலீடு ஆமை வேகம் என்றும் மு.க.ஸ்டாலின் தலைமையிலான திமுக ஆட்சியில் முதலீடுகள் குறைவதாகவும் இபிஎஸ் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன் வணக்கம், மேலும் விவரங்களை சொல்லுங்க. தொழில் மற்றும் உள்நாட்டு வர்த்தகத்தை மேம்படுத்துவதற்கான துறைகளுக்கான அந்த அறிக்கையிலே தமிழகம் அந்நிய முதலீடுகளை ஈர்ப்பதில் பின்தங்கி இருப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதன்படி இந்தியாவின் 51% அந்நிய முதலீடுகளை ஈர்க்க மகாராஷ்டிரா முதலிடத்திலும் கர்நாடகா அடுத்தடுத்த இடத்திலும் இருக்கின்றன. இந்த நிலையில்தான் தமிழ்நாடு வெறுமனவே 3.68 பில்லியன் அளவுக்கு மட்டுமே அந்நிய முதலீடுகளை ஈர்த்து இந்திய அளவில் 5வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கும் நிலையில்தான் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரை நோக்கி இந்த கேள்வியினை எழுப்பியிருக்கின்றார். அந்நிய முதலீட்டில் தமிழ்நாடு அரசு ஆமை வேகத்தில் இருப்பதாகவும் இந்த ஆட்சியில் அந்நிய முதலீடுகள் குறைந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் விளம்பர வெற்றிகளில் மட்டுமே முதலமைச்சர் மிதந்து கொண்டிருக்கின்றார் என்றும் கடும் குற்றச்சாட்டுகளை எதிர்க்கட்சித் தலைவர் சுமத்தி இருக்கின்றார். தமிழ்நாடு முதலீட்டு ஓட்டத்தில் மீண்டு எழ உள்கட்டமைப்புகளை மேம்படுத்த வேண்டும், தூய்மையான நிர்வாக முறைகள் எளிமைப்படுத்தப்பட வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய எதிர்க்கட்சித் தலைவர் விளம்பரங்களில் மட்டுமே நம்பர் 1 என்று முழங்குவது முதலீடுகளை ஈர்க்காது என்பதை முதலமைச்சர் புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த அரசு விளம்பரங்கள் மூலம் உண்மைகளை மறைக்கக்கூடிய அரசு என்பதை தமிழக மக்கள் நன்றாகவே உணர்ந்துள்ளனர் என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய அவர் 4 ஆண்டுகளில் தமிழகத்தை அனைத்து துறைகளிலும் பின்னுக்கு தள்ளி கடன் வாங்குவதில் நாட்டிலேயே முதன்மை மாநிலம் ஆக்கியதுதான் முதலமைச்சரின் சாதனை என்றும் குற்றம் சுமத்தி இருக்கின்றார். இந்த சாதனையை பல கோடி செலவில் விளம்பரப்படுத்துவது வேதனை தருவதாகவும் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் மதுரையில் ஒரு கருத்தரங்கில் பேசும் பொழுது ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா உள்ளிட்ட தென் மாநிலங்களில் தான் தமிழகத்தை தொழில்துறையில் பின்னுக்கு தள்ளிவிட்டது என்று கூறியிருந்ததை சுட்டிக்காட்டியிருக்கக்கூடிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி இந்த அரசினுடைய ஆட்சியில் தொழில்துறை பின்தங்கி இருப்பதற்கு அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் சொல்லியிருக்கக்கூடிய கருத்துக்களை சான்று என்று குறிப்பிட்டுள்ளதுடன் இந்த கொடுமைகளை அனுபவிக்கக்கூடிய தமிழக மக்கள் 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவிற்கு தோல்வியை பரிசளித்து அதிமுகவை ஆட்சியில் அமர்த்துவார்கள் என்றும் குறிப்பிட்டுள்ளார்.